வந்து ஒரு மிக் வெல்டிங் மிஷின் வேணுங்க. அதாவது மெட்டல் இன்னட் கேஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மிக். அதை பத்தி பேசுங்க. அதுல எந்த மிஷின் வாங்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்டு இருந்தீங்க. நம்ம ஒர்க் ஷாப்புமே ஒரு மிக் தேவைப்பட்டு இருந்துச்சு. சோ நான் இதை வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு எனக்கு ரிவ்யூ பண்ண போறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்க போது. புதுசா மிக் வெல்டிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த பதிவு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு, அப்புறம் எலிமருந்து சீட் எல்லாமே இருக்குது. எலிமருந்து சீட் தேவைன்னா உட்காந்து படிங்க. இல்ல எனக்குமே எலிமருந்து சீட் தேவை. ரிலான்ல வாங்கியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா கேஸ் டார்ச்சிங், அதாவது மிக் டார்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து பாத்தீங்கன்னா எர்த் கேபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை இந்த ஃபிளக்ஸ் கோட் ஒயர் தேவை. ஃபிளக்ஸ் கோட் ஒயர் இருக்கு இல்லையா, இது தீர்ந்துருச்சுன்னா உடனே கிடைக்காது. ஒண்ணு நீங்க ஆன்லைன்ல வாங்கணும், இல்ல வந்து ஆஃப்லைன்ல ஏதாவது மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் இது கிடைக்கும். டக்குன்னு உடனே கிடைக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க கவலையே பட வேணாம். இந்த மிஷின் அப்படியே ஆர்க் வெல்டிங் மிஷினா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மிஷின்ல இவ்வளவு அப்டேட் இருக்குல்ல, இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத உடனே பார்த்தலாம். இப்ப இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 200 ஆம்ஸ் கிட்ட வருதுங்க. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மிஷின்ல வந்து இப்ப நம்ம வந்து ஃபிளக்ஸ் கோட் ஒயரை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தலாம். நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. ஆப்போசிட் த்ரெட், ஓகேவா? நீங்க இப்படி கலெக்டர் வாட்டத்துல தான் டைட் ஆயிரும். அதே மாதிரி நீங்க வந்து டைட் பண்ற வாட்டத்துல தான் ஏதாவது ஆப்போசிட் லெஃப்ட் த்ரெட் இருக்கும். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி மிக் வெல்டிங் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி காட்ட போறேங்க. அதே மாதிரி இதுல மிக் மட்டும் இல்ல, ஆர்க்கும் அடிக்கலாம். சோ தொடர்ந்து ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா புரியும். அதாகப்பட்டது ரொம்ப நாளா நம்ம நண்பர்கள் என்கிட்ட தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா, இந்த ஆர்க் வெல்டிங் மிஷினை பத்தி பேசுறீங்க, இது ஷெட் ஒர்க், கிரில் ஒர்க், ஓகே, அதுக்காக நீங்க பேசுறீங்க. எங்களுக்கு வந்து ஒரு மிக் வெல்டிங் மிஷின் வேணுங்க. அதாவது மெட்டல் இன்னட் கேஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மிக். அதை பத்தி பேசுங்க. அதுல எந்த மிஷின் வாங்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்டு இருந்தீங்க. நம்ம ஒர்க் ஷாப்புமே ஒரு மிக் தேவைப்பட்டு இருந்துச்சு. சோ நான் இதை வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு எனக்கு ரிவ்யூ பண்ண போறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்க போது. புதுசா மிக் வெல்டிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த பதிவு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ங்க. சோ இவனை தூக்கி ஓரம் கட்டிடுவோம். இவனுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. பாருங்க, இன்னைக்கு இவன் தான் நல்ல வெயிட்டா இருக்குங்க. ஆக்சுவலா இந்த மிஷின் வந்து ரிலான் அப்படிங்கிற கம்பெனில இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் எங்க வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் அடுத்தடுத்து சொல்ல போறேன். சோ நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா ரிவ்யூ பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க போய் வாங்குங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப வளவான பேசலாம், டைரக்டா ரிவ்யூ போயிடலாம். அதாவதுங்க இந்த மிக் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷனுங்க. அதாவது ஒன்ஸ் இப்ப ஆர்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு ஸ்டிக்கா போக போக அடுத்தடுத்த ஸ்டிக் மாத்தணும். ஆனா இந்த மாதிரி மிக்ல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் கிடையாது. மிக் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம டைரக்டா உங்களுக்கு வெல்டிங் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியறது பாத்தீங்கன்னா பாருங்களேன், மிஷின் தெரியுது, மிக் டார்ச் தெரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபில்லர் ஒயர் கொடுத்துருக்காங்க. சோ அது தெரியுது. அடுத்தது இந்த கேஸுக்கான ஓஸ் பைப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஓஸ் பைப்பை பார்த்து உடனே பயந்துராதீங்க. இது வந்து ஒரு கேஸ்லெஸ் மிக். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நிறைய நண்பர்கள் வந்து கேஸ்லெஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு சிலிண்டர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சிலிண்டரை பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த சைட்ல போட்டோ காட்டுற பாருங்க. இந்த சிலிண்டர் ஒவ்வொரு இடத்துலயும் தூக்கிட்டுலாம் போக முடியாது. அப்போ வந்து ஃபிளக்ஸ் கோர்டு பில்லர் ஒயர்ஸ் வச்சு நம்ம வந்து கேஸ்லெஸ் மிக்கா இருந்தா ஈஸியா எல்லா இடத்துலயும் போர்ட்டபிளா எடுத்துட்டு போயிட்டு வெல்டிங் வேலை பாத்திர முடியும். சோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வந்து மிஷினை நம்ம வெளில எடுத்துருவோம். எப்பா இதாங்க நல்லா வெயிட்டா இருக்குதுங்க. ரிலான்ல வாங்கியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது மிக் டார்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து பாத்தீங்கன்னா எர்த் கேபிள் கொடுத்துருக்காங்க. சோ அதையும் எடுத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் கோட் ஒயர் கிட்டத்தட்ட 5 kg, அதாவது 5 கிலோ கிட்ட இருக்கும் போல இருக்கு. சோ அப்படின்னா வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேர் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிளக்ஸ் கோட் ஒயர் இருக்குது இல்லையா, இது வந்து உள்ள ரோலிங் ஆகும்போது இதுதான் வந்து கரெக்டா அதை வே பண்ணி விடுறது. சோ அதுதான் இது. பாருங்க, வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு, அப்புறம் எலிமருந்து சீட் எல்லாமே இருக்குது. எலிமருந்து சீட் தேவைன்னா உட்காந்து படிங்க. இல்ல எனக்குமே எலிமருந்து சீட் தேவை. அப்புறம் இந்த மிஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப தெரியுது. இது வந்து எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது இந்த டிப் இருக்குது இல்லையா, இந்த மிக் டார்ச்சோட இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த ஓஸ் இப்போதைக்கு தேவையில்ல. அதனால ஓரமா வச்சிருவோம். என்ன காரணம்னா, நமக்கு வந்து சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. அதாவது கேஸ் CO2 நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. தேவை இந்த ஃபிளக்ஸ் கோட் ஒயர் தேவை. அடுத்து நமக்கு தேவை இந்த யூசர் மேனுவல், அப்புறம் கண்ட அந்த வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு இதெல்லாம் வந்து நீங்க வந்து பத்திரமா எடுத்து வச்சிருங்க. இந்த மிஷினோட பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டிப் ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதாவது மிக் ஒயர் வருது இல்லையா, அந்த டிப் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது அந்த வீல் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. சோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இதை ஓரம் கட்டிடுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அம்சங்கள்லாம் இருக்கு. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேஸ்லெஸ், அந்த பெரிய சிலிண்டர் தூக்குறது இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய வேலை. சோ அது இல்லாம நம்ம டைரக்டா வெல்ட் அடிச்சுக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா, சப்போஸ் இந்த ஃபிளக்ஸ் கோட் ஒயர் இருக்கு இல்லையா, இது தீர்ந்துருச்சுன்னா உடனே கிடைக்காது. ஒண்ணு நீங்க ஆன்லைன்ல வாங்கணும், இல்ல வந்து ஆஃப்லைன்ல ஏதாவது மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் இது கிடைக்கும். டக்குன்னு உடனே கிடைக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க கவலையே பட வேணாம். இந்த மிஷின் அப்படியே ஆர்க் வெல்டிங் மிஷினா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சுவிட்சை நீங்க மேல தள்ளி விட்டீங்கன்னா ஆர்க்கா மாறிடும். கீழே வச்சீங்க அப்படின்னா மிக்கா இருக்கும். அடுத்து இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய மெயினான விஷயம் என்ன தெரியுமாங்க? பொலாரிட்டி சேஞ்சஸ்.
நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் டிசிஇஎன் ஆர் டிசிஇபின்னு கொடுத்திருப்பேன். அப்படின்னா என்னன்னா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் நெகட்டிவ், டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் பாசிட்டிவ். சோ இது என்ன மேட்டர் அப்படின்னா நீங்க வந்து இந்த பொலாரிட்டி சேஞ்சஸ் பண்ணி வெல்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? லைட் டியூட்டி வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிசிஇஎன் பண்ணுவாங்க, ஹெவி டியூட்டி ஒர்க் டிசிஇபி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கிற முடியும். சோ இந்த மிஷின்ல இவ்வளவு அப்டேட் இருக்குல்ல, இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத உடனே பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மிஷின்ல என்ன தேவை அப்படின்னா, நமக்கு தேவையே பாத்தீங்கன்னா இந்த மிக் டார்ச் தேவை, இந்த எர்த் கிளாம்ப் தேவை, இந்த மிஷினோட வந்ததுலன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளக்ஸ் கோர் ஒயர் தேவை. ஓகேவா? அடுத்தது நான் இப்ப எக்ஸஸா ஒன்னு வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த மிஷினை அப்படியே நம்ம வந்து வெல்டிங் மிஷின் நார்மல் ஆர்க் வெல்டிங்கா மேனுவல் மெட்டல் ஆர்க் எம்எம்ஏவா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தேவை இந்த மிஷினோட வந்தது இல்லாம ஒன்னு தேவை. என்னன்னா இந்த கேபிளும் ஒரு ஹோல்டர் தேவை, பிளஸ் இந்த பின் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இப்பவே சொல்லிடுறேன். இந்த பின் வந்து நார்மல் வெல்டிங் மிஷின், இந்த வெல்டிங் மிஷின்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெல்டிங் மிஷின்ல யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸை யூஸ் பண்ண முடியாது. இந்த வெல்டிங் மிஷின்ல வந்து கொஞ்சம் சின்னதா வரும். சோ அதை மட்டும் பார்த்து ஒன்னு அடிஷனலா ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வெல்டிங் மிஷினா நீங்க நார்மல் மேனுவல் மெட்டல் ஆர்க்கா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப மிஷின்ல எப்படி இதெல்லாம் மாட்டலாம் அப்படிங்கறத டைரக்ட். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 200 ஆம்ஸ் கிட்ட வருதுங்க. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மிஷின்ல வந்து இப்ப நம்ம வந்து ஃபிளக்ஸ் கோர் ஒயரை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தலாம். அதுக்கு இந்த இடத்துல ஒரு புல் பண்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டோர் மட்டும் மேல வந்துருங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், வீடியோல காட்டுறதுக்கு முன்னாடி இதை அவசரப்பட்டு பிரிச்சுட்டோம். இதை பிரிச்சது யாருன்னா ஒரு ஆளு இது பத்தி தெரியாதவங்க பிரிச்சுட்டாங்க. பிரிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த ரோலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிச்சு. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து வச்சோம். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க நீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நீங்க புதுசா வாங்கும் போது இப்படிதான் இருக்கும். சோ அதை காட்டுறதுக்காகவே நாங்க அப்படியே திரும்ப பேக் பண்ணோம். பேக் பண்ணவே முடியல, அவ்வளவு மெனக்கற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இருக்குது இல்லையா, உங்களுக்கு பார்த்தா தெரியும் கம்பெனி பினிஷிங் எப்படி அழகா சுத்திருக்காங்க பாருங்க. டக்குன்னு எடுத்து விட்டாரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை லூஸ் பண்ணி எடுக்கிறேன். அதாவது கவனிச்சுக்கோங்க, ஆப்போசிட் த்ரெட். ஓகேவா? நீங்க இப்படி கலெக்டர் வாட்டத்துல தான் டைட் ஆயிரும். அதே மாதிரி நீங்க வந்து டைட் பண்ற வாட்டத்துல தான் ஏதாவது ஆப்போசிட் லெஃப்ட் த்ரெட் இருக்கும். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிருங்க. இதை இன்சர்ட் பண்ணிட்டு இதை போட்டு லாக் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது, இது உங்களுக்கு அப்படியே சுத்துறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது டோட்டலா. இப்போ நம்ம இந்த லீடு இருக்குது இல்லையா, இந்த லீடை வெளியில எடுப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த லீடை வெளியில எடுத்துருவோம். இந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கேபிள், அதாவது டார்ச்ல வரும்போது உங்களுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும். ஸோ இந்த முனையை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதை வளைச்சிட்டோம். ஸோ பினிஷிங்கா இருக்காது. வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்த கவனிங்களேன். ஸோ இந்த இடத்த கவனிங்களேன். இது வழியா நீங்க உள்ள விட்டுருணுங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி உள்ள விடணும். உள்ள விடும் போது என்ன பண்ணுங்க, இதை அப்படி கீழே இழுத்து விட்டுட்டு இப்படி மேல ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நல்லா கவனிங்க. இதை அப்படி கீழே இறக்கிட்டு இந்த பாட்டை அப்படி மேல தூக்கிடுங்க. இங்க பாருங்க, நான் இப்ப உள்ள விடுறேன். இப்போ இந்த இடத்துல கேபிள் வருது பாருங்க, உள்ள வந்துருச்சா. இந்த டிப் இருக்கு பாருங்க, இந்த டிப்புக்குள்ள இது உள்ள போயிடணும். ஓகேவா? நான் ஒரு வீல் ஒன்று அடிஷனல் வீல் காட்டியிருந்தேன், அது இருக்கு பாருங்க, இந்த வீல் தான். ஓகேங்களா? இதை இப்படி உள்ள விட்டுட்டு இங்க பாருங்க, இதை இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம்னா டிப் இது வந்துருச்சு பாருங்க. ஸோ டிப்பு வெளியில வந்துருச்சு. இங்க பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ இதை இப்படி லாக் பண்ணிடுங்க. இப்படி லாக் பண்ணிட்டு இதை இப்படி மேல தள்ளிட்டீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன். இந்த மிக்கு டார்ச் இருக்கு இல்லையா, இந்த டார்ச்சை நம்ம இதுல பிக்ஸ் பண்ணணும். இதோ பாருங்க, இப்ப இதுல வேலையே கிடையாது. ஓகேவா? இதை அப்படி வச்சிருவோம். இப்ப இது இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேஸ் வருதுங்க. சோ நமக்கு வந்து இப்ப கேஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கறதுனால இது நார்மலா அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு தெரியுதா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து டிப் வந்து சரி, இந்த ஃபிளக்ஸ் ஒயரை வந்து நம்ம பாத்தீங்கன்னா உள்ள தள்ளிட்டு அப்படியே பிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். நீங்க வந்து பார்த்து செய்யணும். மிக் மிஷினை வாங்கிட்டு டைரக்டா பண்ணாம இதோ பாருங்க இந்த மாதிரி பண்ணீங்க. இங்க பாருங்க, இதுல 2 ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிப். சோ இது வந்து இதுல வந்து மேட்ச் ஆயிடுங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கவனிங்க, கவனிச்சு செய்யணும். இதோ பாருங்க, இப்ப உள்ள லாக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை டைட் வைக்கிறோம். பாருங்க, ஃபுல் டைட் வச்சிடணும். இதை டைட் வைக்கும் போது லூஸ்ல வைக்காதீங்க, ஃபுல் டைட் வச்சிருங்க. அவ்வளவுதான். நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டிப் எட்ஜ பாருங்களேன், இந்த எட்ஜ பாருங்களேன், இந்த எட்ஜ் மாடல்ல இருக்கா. சோ இது வந்து மிக்ல இப்ப மிஷின் செட் பண்ணிருக்கோம். மிஷின் வரும்போது மிக்ல தான் வரும். இப்படி மேல அழுத்தி விட்டீங்கன்னா இது ஆர்க், அதாவது ஹோல்டரை வச்சு நம்ம வெல்டிங் ராட வச்சு அடிப்போம் இல்லையா, அந்த டைப் வந்து மாறிடும். நம்ம இப்ப மிக் தான் அடிக்க போறோம். இப்ப மிக்ல நான் செட் பண்ணிட்டேன். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம மிஷின் ஆன் பண்ணிட்டு இதை பிரஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரோல் ஆகி இந்த காயில் வழியா இந்த ஃபிளக்ஸ் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துடும். இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அந்த டிப்போட எட்ஜ் வழியா அதெல்லாம் தள்ள முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அனுப்பக்கூடிய இந்த ஃபிளக்ஸ் ஒயர் லைட்டா வளைஞ்சிருந்தாலும் மாறிடும். சோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை கழட்டிட வேண்டியதாங்க. இதை கழட்டிட்டு பாருங்க, இந்த மாதிரி கழட்டிடுங்க. இந்த மாதிரி கழட்டிட்டு
இந்த டூல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டூல் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த டூலை வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம வந்து 0.8, அதாவது இது வந்து 0.8ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ஃபிளக்ஸ் கோர் வந்து 0.8ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கழட்டுறதுக்கு இந்த டிப்பை வந்து இதுல போட்டு இப்படி ரிலீவ் பண்ணீங்கன்னா கலந்துடுங்க. இந்த மாதிரி கழட்டிக்கோங்க டிப்பை. இது வந்து அடிஷனல் டிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க கம்பெனில இருந்து. மிஷின் புதுசா வரும்போது பாத்தீங்கன்னா அடிஷனல் டிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து கம்பெனில இருந்து ஹோல்டரோட வந்தது நம்ம இப்ப கழட்டிட்டோம். இதை அப்படி வச்சுட்டு மிஷினை இப்ப ஆன் பண்ணிடுவோம். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து CO2 யூஸ் பண்ணல, நார்மல் மிக் வெல்டிங் தான். நார்மல் கேஸ்லெஸ் மிக் வெல்டிங் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து CO2 யூஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ரா என்ன கேஸ் வரப்போகுது ஓகேவா. நான் சொல்ற மெத்தட் எல்லாமே இப்போ வந்து அது நார்மலா நீங்க கேஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் கூட இதுதான் அப்ளிகபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ணிட்டோம். மிஷின் ஆன் பண்ணிட்டு அந்த டிப்பை நம்ம எட்ஜை வந்து ரிலீவ் பண்ணி கழட்டிட்டோங்க. இப்போ நான் வந்து இந்த இதை பிரஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது வழியா இங்க வாங்க, இது தெரியுதா இங்க இருந்து. இப்போ இது ஓடிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பில்லர் ஒயரை தள்ளுது பாருங்க. இப்போ இந்த எட்ஜ் இது இதுகிட்ட வரும் பாருங்க. இப்போ அவ்வளவுதான். இதை வந்துருச்சு பாத்தீங்களா, இவ்வளவுதான் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு அப்புறம் தான் இந்த டிப்பை வந்து இது வழியா உள்ள தள்ளி மாட்டணுங்க. இதை ஏன் நான் கைட்ட சொன்னா, இப்போ இந்த இடம் வளைஞ்சிருக்கு பாத்தீங்களா. இப்போ நார்மலா நீங்க மிஷின் உள்ள இந்த டிப்பு மாட்டின மாதிரி அனுப்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன் கொஞ்சம் வளையும். சோ அப்புறமா நீங்க கழட்டணும் அப்படின்னா டேமேஜ் ஆகும். சோ இந்த மாதிரி கழட்டிட்டு மாட்டுறது நல்லது. மிக் வெல்டிங் மிஷின் ஆல்ரெடியா யூஸ் பண்ற எல்லா நண்பர்களுக்குமே இந்த மாதிரி காமனான விஷயங்கள்லாம் தெரியும். நான் சொல்றது புதுசா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. மறக்காம டைட் வச்சு விட்டுருங்க. அடுத்தது இந்த கப்பை லாக் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம வெல்டிங் அடிக்கிறதுக்கு தயாராயிட்டோம் ஓகேவா. இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். இப்ப எர்த் கிளாம்ப் வந்து நம்ம இதுல கொடுத்துடலாம். ஆக்சுவலா இது ஒரு 4mm பிளேட். இந்த பிளேட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெல்டிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். முக்கியமா இந்த மாதிரி மிக் டிக் இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து இந்த மாதிரி ஆட்டோ டார்க்கிங் ஹெல்மெட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க நார்மல் வந்து மெட்டலா இருக்கு அந்த ஷீல்டை வச்சு நீங்க அடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சரியா வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீல்டு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதான் வந்து உங்க ஐக்கு ரொம்ப சேஃப்டி. இப்போ நான் வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே கவனிங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஒரு வியூ இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் லேயர் வெல்டிங் அடிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து மிக்ல வந்து நம்ம வந்து ஃபுல்லா வெல்டிங் ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஃபிளக்ஸ் கோர் வெல்டிங். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் மிக்ல வந்து உங்களுக்கு எப்படி வெல்டிங் அதாவது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இப்ப காட்டிட்டேன். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் மெட்டலா இருக்கு, அதாவது MMAன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அதையும் நம்ம இப்ப மாத்தலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம இந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்விட்சை வந்து அப்படியே மேல தள்ளி விட்டுருங்க ஓகேவா. மேல தள்ளிட்டு இந்த பிளஸ் சிம்பிள்ல மாட்டிருக்கு இல்லையா, அந்த மிக்குக்கு போற கனெக்ஷன் இதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க அடிஷனலா வாங்க வேண்டியது ஒரு கேபிள், ஒரு ஹோல்டர் கையில வச்சுங்க. இப்போ நான் மிக்க கனெக்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போ மிக்குக்கான டார்ச் இது இருக்கு, இந்த ஓரம் கட்டிடுவோம். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ஆர்க் நம்ம வெல்டிங் பண்ணி காட்டுறோம் பாருங்க. நார்மல் MMA அதாவது ஆர்க் வெல்டிங் மிஷின் இது ஃபினிஷிங் ஆகுது. அதாவது ஸ்டார்ட் பண்ண அந்த ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டிக் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு இல்லையா. ஒரு மிக் வெல்டிங் மிஷினுக்கும் ஸ்டிக்குக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நம்ம அடிக்கடி ஸ்டிக்கை வந்து மாத்திக்கிட்டு இருக்கணும். அதுவே மிக்கா இருந்தா நீங்க வந்து கண்டினியூவா வெல்டிங் அடிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ கண்டினியூவா நம்ம வெல்டிங் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் மெயினா அதுதாங்க. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிப்ளேஸ்மெண்ட் அதாவது ஆர்க்குக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டா இப்போ நிறைய மிக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிலான் இந்த வெல்டிங் மிஷின் உங்களுக்கு இப்போ தேவைப்படுது இல்ல ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நான் அமேசான் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம வெல்டிங் மிஷின் வாங்கக்கூடிய நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்ல பதில பார்ப்போம். பாய்.